இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரான்சி. இவங்க ஒரு ஃபீமேல், 8 months ஓல்டு. இவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து மதுரை லைக்காவுக்கு வந்து ரெஃபர் ஆகி வந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்டைனே வந்து வெளியே வந்து இருந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினிங் பண்ணி மோஷன் போகிறக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இண்டஸ்டைன் வந்து வெளியே கட்டாகி வர்ற மாதிரி இருந்துச்சு. இண்டஸ்டைன் ஃபுல்லாக அழுகி போகிற ஸ்டேஜில் இருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம உடனே எமர்ஜென்சியாக வந்து சர்ஜரி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். சர்ஜரி பண்ணோம். உள்ளே இண்டஸ்டைன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றோட ஒன்று இண்டஸ்டைன் வந்து போயிருந்துச்சு. அந்த இண்டஸ்டைன் போனது எதனால் அப்படின்னா வந்துட்டு நிறையா காசஸ்னால இருக்குது. பார்வோ வைரல் இன்ஃபெக்ஷன்னால, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்னால கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது பவல் சிண்ட்ரோம்னால இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா அதை வந்து நம்மளால் கட் பண்ணி தான் வந்து ரிசெக்ட் பண்ணி தான் இண்டஸ்டைன் அனஸ்டமோசிஸ் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்டைனை கட் பண்ணி ரெண்டையும் வந்து அனஸ்டமோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இன்றைக்கி நல்லா ஆக்டிவாக இருக்கான், எந்த ஸ்ட்ரெயினிங்குமே இல்லை, நல்லா வந்து இருக்கான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பப்பியோ இல்லை டாக்ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப மோஷன் வந்து முக்கி போகிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் உடனே வந்து வெட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அது இன்டர்செப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது, சீக்கிரம் வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இமீடியட்டாக வெட்டை கன்சல்ட் பண்ணி